ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்போம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெரிடிட்டியோட கண்டினியூஷன் தான் எவால்யூஷன். ஸோ எவால்யூஷனுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஸ்டாண்டர்ட் 10th ஜெனரல் சயின்ஸில் சாப்டர் 9 தான் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டி கூட தான் எவால்யூஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஹெரிடிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹெரிடிட்டி பார்த்தா மட்டும்தான் எவால்யூஷன் புரியும். ஹெரிடிட்டியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துட்டு எவால்யூஷன் பாருங்கள். ஓகேவா? ஸோ எவால்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பரிணாம வளர்ச்சி. ஓகேவா? ஸோ குரங்குலேருந்து மனுஷன் வந்தது, இதை சொல்கிறது தான் எவால்யூஷன். ஓகேவா? எவால்யூஷன்னா என்னது? பரிணாமம். ஓகேவா? பரிணாம வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். when there is change in the heritable characteristics and progenesis over a successive generation. ஓகேவா? ஸோ ஹெரிடிட்டி மூலமாக நடக்கிறது தான் எவால்யூஷன். ஸோ நிறைய வேரியேஷன்ஸுங்கிறது நம்ம ஹெரிடிட்டியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வேரியேஷன்ஸ் தான் வந்து எவால்யூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன். ஓகே, வேரியேஷன் இல்லைன்னா எவால்யூஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ எவால்யூஷன் ஒரு குரங்குலேருந்து மனுஷன் வந்தது தான் எவால்யூஷன் சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் பேர்டுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்ம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் தான் வந்து எவால்யூஷன். ஓகேவா? ஸோ இதை பற்றி தியரி சொன்னது யார் அப்படின்னா ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க். இவர் தான் வந்து என்ன சொன்னார், இப்படி எவால்யூஷன் இருக்குது, பரிணாம வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க். ஓகேவா? தென் இதை ஃபேமஸ் ஆக்குனது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். ஓகேவா? ஸோ இவர் ஒரு புக் எழுதினார், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ இந்த புக்கு மூலமாக தான் வந்து இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? பாப்புலர் ஆனது வந்து எப்படின்னா இந்த புக்கு மூலமாக தான் ஆச்சு. ஓகே, ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து சார்லஸ் டார்வின். ஆனால் அந்த எவல்யூஷனை கண்டுபிடிச்சது யார்? ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க். ஓகேவா? ஸோ இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? தென் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்யூர்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ அக்யூர்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? ட்ரேட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அக்யூர்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், நம்ம பிறக்கும் போது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மாநிலமாக இருக்கும். ஓகேவா? மாநிலமாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரேட் அப்படின்னா அம்மாட்டையோ ஒரு அப்பாட்ட வந்து யார்கிட்ட வந்து அந்த ட்ரேட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது வருது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கருப்பாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால? அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால. ஓகேவா? ஸோ ஹாட்டாக இருக்கிற பிளேஸில் நான் இருக்கிறேன்னா நான் கொஞ்சம் டார்க் ஆகிட்டேன் அப்படின்னா அது வந்து அந்த அந்த சூழலுக்கு தகுந்தாப்பில் மாறுறது தான் வந்து அக்யூர்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் கண்டிஷன்னால நான் பிளாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறது வந்து என்னதான் அக்யூர்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? நம்ம அந்த இதாக எடுத்துக்கிறது சூழலுக்கு நான் வந்து தகுந்தாப்பில் மாறிக்கிறது வந்து அக்யூர்ட் ட்ரேட்ஸ். ஒருவேளை நான் வந்து ஒரு கோல்டு கண்டிஷனில் இருக்கேன், ஸோ நான் ஒயிட் ஆகிட்டேன்னா இதில் வந்து ஜெனட்டிக்காக வர்றதில்ல, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாறுறது தான் அக்யூர்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? இது வந்து என்ன ஆகும்னா நம்ம இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்க அப்படின்னா என்கிட்டருந்து என் குழந்தைக்கு வராது. ஏன்னா இது வந்து உள்ளே இன்கிரீடியட் ஆகாத ஒரு விஷயம். ஓகே, சூழலுக்கு தகுந்தாப்புல மாறிக்குது, ஸ்கின் தான் மாறுது தவிர நான் ஃபுல்லாக மாறல. ஓகேவா? ஸோ என்னோடய ஜீனில் மாநிலங்கிற இதுதான் ஜீன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் சூழலுக்கு தகுந்தாப்புல சில விஷயங்கள் மாறுது. ஓகேவா? ஆனால் இது வந்து இன்ஹெரிட் ஆகாது. ஸோ நாட் இன்ஹெரிட்டட். ஓகேவா? ஸோ அக்யூர்ட் ட்ரேட்ஸ் தான் என்னது? சூழலுக்கு தகுந்தாப்புல மாறுறது. ஓகேவா? ட்ரெயினாக என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? தென் செகண்ட் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு பாஸ் ஆகிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஃப்ரம் ஒன் ஜீன் டு அனதர் ஜீனுக்கு மாறுறது தான் வந்து என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்பாட்டேருந்து வர்றது அல்லது அம்மாட்டேருந்து வர்றது அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வர்றது தான் வந்து என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஒரு பேரண்ட்டை இருந்து ஒரு ப்ரௌன் ஐஸ் வந்துச்சுன்னா இது இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரேட். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாங்க? இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரேட். இன்ஹெரிட் ஆகும். ஓகேவா? ஸோ கர்லி ஹேர் அல்லது ஐஸ், ப்ரௌன் ஐஸு, ஸோ இதெல்லாம் வந்து என்ன? இன்ஹெரிட்டன்ட் ட்ரேட்ஸ்குள்ளே வரும். ஸோ குவாலிட்டிஸ் தட் ஆர் பாஸ்ட். ஓகே, ஸோ அவங்களோட கேரக்டர்ஸோ இல்லை அவங்களோட ஏதோ ஒரு ஸ்பெசிமென் உள்ளது வந்து இன்ஹெரிட் ஆகும். ஓகே, ஸோ அக்யூர்ட் ட்ரேட்ஸில் சூழலுக்கு தகுந்தாப்புல மாறுறது, சூழலுக்கு தகுந்தாப்புல மாறாத ஒரு விஷயம் தான் இன்ஹெரிட்டன்ட் ட்ரேட்ஸ். ஓகே, கண்ணுங்கிறது சூழலுக்கு தகுந்தாப்புல மாறாது, அப்படி தானே? ஸோ இது நம்மளோட ஹெல்த்தில் உள்ள ஆர்கன்ஸ், உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எதுவுமே சூழலுக்கு தகுந்தாப்புல மாறாது. ஓகேவா? ஸோ அதான் இன்ஹெரிட்டன்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? தென் ஸ்பெசியேஷன். ஸோ இது அப்படின்னா என்ன அப்படின்னா
ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இதை என்ன அப்படி சொல்லலாம்னா ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் உருவாகிறத ஸ்பெசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளே எடுத்துக்கலாம். ஹியூமன் நம்ம எதுலேருந்து வந்தோம்? ஒரு குரங்குலேருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த குரங்குங்கிறது தான் நம்மளோட ஆன்செஸ்டர். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த மங்கி டு ஹியூமனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னது மங்கி டு ஹியூமன் தான் என்னது ஹோமோசாப்பியன்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் உருவாகிறது தான் வந்து ஸ்பெசியேஷன். ஓகேவா? தென் ஃபோர்த் பாயிண்ட், கீ ஃபேக்டர்ஸ் இன் எவால்யூஷன். ஓகே, ஒரு 4 முக்கியமான ஒரு 3 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது எவால்யூஷனுக்கு, பரிணாம வளர்ச்சிக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எவால்யூஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயம் என்னதுன்னா ஜெனட்டிக் வேரியேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் கூட கூட டீகேட் ஆக ஆக, ஓகேவா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படி டீகேட் ஆக 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 என்ன ஆகும்னா ஜீன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஹெரிடிட்டியில் பார்த்தோம். ஸோ வேரியேஷனுங்கிறது வந்து அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அமீபா மட்டும்தான் வந்து சேமாக இருக்கும், வேரியேஷன்ஸே இருக்காது, அம்மா மாதிரி அப்படி இருக்கும். ஓகேவா? சேஞ்சஸே கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஹியூமன்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஏசெக்சுவலில் உள்ளதில் ஹியூமன்ஸில் வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? நிறைய டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக காமிக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே அப்பா மாதிரி இருக்குமா? இல்லை. ஸோ கொஞ்சம் அம்மா மாதிரி கொஞ்சம் அப்பா மாதிரி இருக்கும். ஸோ வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 9 வருஷம் ஆக 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 என்ன ஆகும்னா ஜீன்ஸில் வேரியேஷன் நடக்கும். ஓகேவா? நடக்கிறதுனால தான் எவல்யூஷனே நடக்குது. ஓகேவா? ஜெனட்டிக் ஜீனில் நிறைய வேரியேஷன் நடக்கிறதுனால தான் எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சியே நடக்குதான். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன்னா என்னென்னா நேச்சரே ஜீன்ஸை வந்து அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த ஜீன்ஸை நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஜீன்ஸை எடுத்துக்கலாம், நேச்சரே வந்து எடுத்துக்கும். ரொம்ப வருஷம் ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக புது ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த நேச்சரோட ஜீன்ஸை செலக்ட் பண்ணுறது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஓகே, ஸோ ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு ஜீன் ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜீன் அப்படியே ஏறும். இப்படி இயர் ஆக 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 ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஐசோலேட்டாக ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்படியே தனியாக கொஞ்சம் நாளாக தனிமையாக இதாக இது பண்ணி ஐசோலேட் பண்ணி கொஞ்சம் டேஸ் கழித்து எவல்யூஷன் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு என்னது ஜெனட்டிக் வேரியேஷன், செகண்ட் வந்து நேச்சுரல் செலெக்ஷன், தேர்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ஓகே, ஜெனட்டிக் வேரியேஷனுங்கிறது ஜீன்ஸில் வேரியேஷன் நடக்கிறனால தான் எவல்யூஷன் நடக்கும். நேச்சுராக ஜீன்ஸை செலக்ட் பண்ணுறதுனாலையும் எவல்யூஷன் நடக்கும். தென் ரீப்ரொடக்டிவ் நடக்கும் போது ஐசோலேட் ஆயிரும், ஜீன்ஸ்லாம் ஐசோலேட் ஆகி தனியாக திருப்பி ஒரு புது ஸ்பீசஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இது 3 தான் கீ ஃபேக்டர்ஸ் இன் எவால்யூஷன். தென் ஹோமோலைகஸ் வெஸ் அனலாகஸ். ஓகே, ஹோமோலைகஸ் வெஸ் அனலாகஸ். ஹோமோனாலே நமக்கு என்ன தெரியும்? ஹோமோனால என்னது நமக்கு சேம்னு தெரியும். அதே மாதிரி அனலா அப்படின்னாலும் நமக்கு சேம்னு தெரியும். அப்போ என்ன இது 2 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஹோமோலோகஸ் அப்படின்னா என்னென்னா சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டும் டைகரும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேட்டும் டைகரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் செய்கிற வேலை எப்படி இருக்கும்? கேட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், டைகருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்டுங்கிறதுக்கு ஆனால் பார்க்க பாருங்கள், இந்த கேட்டும் டைகரோட முன்னாடி அவங்களோட பரம்பரை அப்படியே எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி காலத்தை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஒரே ஆன்செஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே ஒரு பரம்பரையில் தான் வந்திருக்கு, ஆனால் போக 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 அதோட ஸ்பீசிஸ்ங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது மாறிடுச்சு. ஓகேவா? தென் அனலாகஸ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஹோமோலோகஸும் ஒன்று தான், அனலாகஸும் ஒன்று தான். ஆனால் ஹோமோலோகஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டும் டைகரும். அனலாகஸ்ங்கிறது என்னென்னா சேம் ஃபங்க்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா வவ்வாலும் ஈசல் இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுக்குமே விங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் வவ்வாலோட விங்ஸை பார்த்துருக்கீங்கன்னா ஒரு மாதிரி இந்த இப்படி இருக்கும், அதில் எலும்புகள்லாம் இருக்கும். ஆனால் அதே பாருங்கள் ஈசலோட விங்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம கூட இந்த மழை காலத்தில் ஒரு டக்குன்னு பிஞ்சு விழுந்துடும். ஆனால் அதே வவ்வாலோட இது விங்ஸ் வந்து விழுமா? விழாது. ஏன்னா அதில் போன்ஸ் இருக்குது, இதில் போன்ஸ் இல்லை. ஓகே, ஆனால் ரெண்டோட பர்பஸ் என்னது? ஃப்ளை பண்ணுறது, பறக்கிறது தானே. ஸோ சேம் ஃபங்க்ஷன். ஓகேவா? சேம் ஃபங்க்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஓகேவா? ஸோ ரெண்டோட விங்ஸும் வந்து பறக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஆனால் டிஃப்ரெண்ட்
ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னென்னா அனலாகஸ். ஓகேவா? தென் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அனலாகஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் போகலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2 ஆர்கானிசமும் ஃபியூஸ் பண்ணும்போது ஃபீமேல் கிடைக்கிறதா அல்லது மேல் கிடைக்கிறதா, என்ன ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்குதா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மைன் பண்ணுறது யார் வந்து இந்த இப்போ செக்ஸ் குரோமோசோம்ஸை டிட்டர்மைன் பண்ணது யார் டிட்டர்மைன் பண்ணுவா அப்படின்னா, அதாவது செக்ஸை டிட்டர்மைன் பண்ணது யார் டிட்டர்மைன் பண்ணுவான்னா குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ குரோமோசோம்ஸை பொறுத்து தான் இது மேலா இது ஃபீமேலா அப்படின்னு டிட்டர்மைன் ஆகும். ஓகே, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிட்டர்மினேஷன் நடக்கும். ஸோ பேர்ட்ஸ்க்கு ரெப்டைல்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெப்டைல்ஸ் பாருங்கள். ரெப்டைல்ஸ் வந்து எக்கு நெஸ்ட்டு. ஸோ ரெப்டைல்ஸ் வந்து எக்கு போடும். ஓகே, நெஸ்ட்டில் வந்து எக் இருக்கும். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர், அந்த நெஸ்ட்டோட டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கோட இது டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெஸ்ட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மேல் பேர்டு வரும், அதே மேலோட ரெப்டைல்ஸ் வரும். அதே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வரும் அப்படின்னு வந்து முன்னாடி அந்த காலத்தில் டிட்டர்மைன் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஹியூமனுக்கும் வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க. ஸோ ஹியூமனுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவதுனா குரோமோசோம்ஸ் பற்றி தெரியாதுல்ல அப்போ அந்த காலத்தில் வந்து. இப்போ தான் நமக்கு அந்த காலத்தில் தெரியாத போது எப்படி சொல்லுவாங்க என்ன ஆகும்னா, 2 மேலும் ஃபீமேலும் இன்டர்கோர்ஸ் அல்லது ஃபியூஸ் ஆகும்போது 2 மேல் ஃபியூஸ் ஆகும்போது மேலோட பிளட் வந்து ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேல் வரும். அந்த ஃபியூஸ் ஆகிற டைமில் மேலோட பிளட் வந்து கோல்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து வரும் அப்படின்னு அந்த காலத்தில் டிட்டர்மைன் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கு எப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1900 டைமில் தான் குரோமோசோம்ஸுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து குரோமோசோம்ஸ் வந்து குரோமோசோம்ஸோட டிஃப்ரென்ஸை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸு தென் ஹோமோகேமெட்டிக் செக்ஸ்ன்னு இருக்குது. இது போக ரெண்டுமே ஹெட்ரோகேமெட்டிக் ப்ளஸ் ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுனா 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது 3ஆம் பாலினத்தவர். ஓகேவா? ஸோ எப்படி இந்த ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸுங்கிறத நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் மேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, செக்ஸ் இப்போது ரெண்டு இது ஃபியூஸ் ஆக போகுது. ஸோ மேல் வந்து 2 கேமெட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸை வந்து என்னது மேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது பாருங்கள், அதான் பாருங்கள், மேல் வந்து இப்போ வந்து எக்ஸ் ஒய் 2 டிஃப்ரெண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது எக்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எக்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒய் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒய்யை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஹெட்ரோகேமெட்டிக் அப்படிங்கிறது என்ன, 2 டிஃப்ரெண்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸை வந்து மேல் எப்போவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபீமேல் எப்போவுமே சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் எப்போவுமே எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் ஃபீமேல் எப்போவுமே சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஃபீமேலேருந்து ரெண்டு சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை பண்ணுது. பட் ஆனால் வெளியே வரக்கூடியது என்னது, ஒரே ஒரு குரோமோசோம்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து மேலு, இது ஃபீமேலு. ஸோ மேலுங்கிறது என்னது, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸை வெளியிடுதா. ஸோ எக்ஸு ஒய்யு. அதே ஃபீமேல் எப்படி, ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை வெளியே விடுது. ஓகே, ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகும்போது ஒரு டைப் தான் வரும், நம்ம ஆல்ரெடி சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸோட ஃபியூஸ் ஆகும், இந்த ஒய்யும் ஒரு எக்ஸும் ஃபியூஸ் ஆகும். ஓகே, ரெண்டுமே எக்ஸோட ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபீமேல் பார்ன் ஆகும். ஒய் வந்து எக்ஸோட ஃபியூஸ் ஆகும்போது மேல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபீமேல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபியூஸ் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அது வந்து மேல். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பிறக்கிற சைல்டுக்கு, ஓகேவா, ஸோ வந்து என்ன, ஒரு பிறக்கிற சைல்டுக்கு கண்டிப்பாக ஒரு அம்மாவோட ஒரு குரோமோசோம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ மேல் இருந்தாலும் ஒரு அம்மாவோட குரோமோசோம்ஸ் வரும், அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு அம்மாவோட குரோமோசோம்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, மேலேருந்து வர குரோமோசோம்ஸ் வச்சு தான் செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து அம்மாட்டேருந்து ஒரு குரோமோசோம்ஸ் வந்துடும். ஓகேவா? ஆனால் அந்த மேலில் உள்ள 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து எந்த குரோமோசோம்
குரோமோசோம்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹியூமனில் எத்தனை பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எவால்யூஷனுங்கிறது புரிஞ்சிருக்கும். எவால்யூஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எவால்யூஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ யார் கண்டுபிடிச்சா, அதை ஃபேமஸ் பண்ணது யார், அப்புறம் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். அக்யூட் ட்ரைட்ஸு, தென் வந்து இன்ஹெரிட்டன்ட் ட்ரைட்ஸு, தென் ஒரு 3 கீ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தென் அனலாகஸ், ஹோமோலாகஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இந்த எப்படி வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸு, தென் ஹோமோகேமெட்டிக் செக்ஸு. ஸோ ஹெட்ரோகேமெட்டிக்ங்கிறது என்னென்னா மேலு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸை வெளியிடும். அதே ஹோமோகேமெட்டிக் செக்ஸுங்கிறது சேம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை ஃபீமேல் வெளியிடும். ஓகே, ஸோ ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஃபீமேல் வந்து ஒரு கேமெட்டை எப்போவுமே எக்ஸுங்கிறது தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் மேல்லேருந்து வரக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் மேலாக ஃபீமேலாங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் வந்து நோட்ஸ் போட்டிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நோட்ஸை வாங்கிக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு எவால்யூஷனுங்கிறது பிடிச்சிருக்கும், எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.